ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே காயு. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, நேச்சுரலாக வரக்கூடிய பொருட்கள் எல்லாமே அழிக்கக்கூடியது தான் இப்போ வந்துட்டுருக்கு. பட் நேற்று நான் பார்த்த ஒரு விஷயம் ரொம்பவே டூ மச்சாக இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நான் ஒரு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ என் பக்கத்தில் ஒரு அக்கா நிற்கிறாங்க. அந்த அக்கா பூ வச்சுருந்தாங்க. பட் எனக்கு அது பிடிக்கவே இல்லை. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்று அந்த அக்கா வச்சுருந்த பூ பிளாஸ்டிக் பூ. நான் அந்த அக்கா கிட்டே கேட்டேன், அக்கா இந்த பூ உங்களுக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னு. அந்த அக்கா சொன்னாங்க, நான் இன்ஸ்டாவில் ஒரு பேஜில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு அது ஒரு மாதிரி மனசுக்கு உறுத்தலாகவே இருந்துச்சு. நைட்டெல்லாம் யோசிச்சுட்டே இருந்தேன், என்னடா இது ஃபேஷனுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ மாற்றிக்கிறாங்க. சரி ஓகே, நேச்சுரலாக பூக்கிற பூவையும் மாற்றிக்கிறாங்களே அப்படின்னு. இயற்கையாக வர பூக்களில் எவ்வளோ வாசனை இருக்குது. அது பிளாஸ்டிக் பூவில் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்காது. பூக்களோட அடிப்படை தன்மையே வாசனை தாங்க. அதுவே இல்லாதப்போ அப்போ எதுக்காக நீங்கள் பிளாஸ்டிக் பூ யூஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியலை. சயின்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா, பூக்களோட வாசனை மன அமைதியை கொடுக்கும், மன அழுத்தத்தை குறைக்கும், மன குழப்பங்கள்லேருந்து வெளியில் வரலாம், மனசுக்கு புத்துணர்ச்சி ஏற்படும். என்ன தான் இருந்தாலும் ஒரு நாளையில் வாடி போனாலும் ஒரிஜினல் பூ தாங்க எப்போவுமே அழகு. உங்களை ரொம்பவே ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு இந்த மாதிரி பிளாஸ்டிக் பூக்கள்லாம் வாங்கி வியாபாரிகளோட மனசை கஷ்டப்படுத்த வேண்டாங்க. மோஸ்ட்லி பஸ் ஸ்டாண்டில் வயசானவங்க தான் இந்த பூ கட்டி விற்கிறாங்க. நம்ம வாங்குகிற ஒரு முழம் பூ தான் அவங்களோட ஒரு நாள் சாப்பாடு. பூக்களோட விவசாயிகளை வாழ்க்கையே கெடுக்க வேண்டாம். இந்த மாதிரி விளம்பரம் செஞ்சு சாப்பாட்டுக்கு பதில் பிளாஸ்டிக் அரிசியை கொடுத்தா நம்ம சாப்பிடுவோமா? காசு மிச்சமாகும் அப்படின்ட்டு சாப்பிட மாட்டோம்ல. அந்த மாதிரி தான் நம்மளால் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம மாற்ற வேண்டாங்க. அதுவும் நேச்சுரலாக அழிக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு தாங்க. ஓகே கைஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப்.